Welcome to another new vlog in Aarti Balaji Makeover Styles. First of all, thank you so much. Nari new subscribers vandirukringa nama channel ku, and kandipa I hope I keep up all your beliefs and content. So இன்னைக்கு vlogல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க அந்த காஜல் வந்து லாங் ஸ்டே இருக்க மாட்டேங்குது அப்படின ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கு அப்புறம் இப்ப நிறைய பேர் வந்து இங்க கீழ அண்டர் தி இது lashes கீழ ஒரு லைன் போடுறாங்களே டு லுக் மோர் போல்ட். அது வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே வந்து ஸ்மர்ஜ் ஆகுது. ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைடலுக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா எக்ஸ்பென்சிவா வாங்குவோம். தட் இஸ் லைக் இங்லாட், மேக், பாபி பிரவுன் இந்த மாதிரி வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிரைஸியா வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் மாடரேட்டா காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோட சஜஷன் இது மாதிரி இன்னொரு 3-4 பிராண்ட் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம வந்து காமிக்கலாம் வேற வேற ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணும்போது. ஸோ அதனால சொன்ன கண்டிப்பா ஆர்த்தி பாலாஜி மேக்கோவர் ஸ்டைல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இது வந்து ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிராண்ட், ஸ்விஸ் பியூட்டி. ஓகே, உங்களுக்கு ஆன்லைன்ல கூட கிடைக்கும் இது. ஸோ இந்த டப்பா வந்து இப்படிதான் இருக்கும். இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, நான் பர்சனலா யூஸ் பண்ணது ட்ரை பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படிதான் இருக்கும் இதோடைய பாக்ஸ். ஓகே, இதுலயே வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதுல வந்து ஒரு ப்ரஷ் இருக்கும் அண்ட் இங்க வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதான் அந்த உள்ள இருந்த அந்த பாக்ஸ். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இந்த பவுடர் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காஜல் போடுறதுக்கு. அண்ட் இது வந்து ஜெல். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு. அது கூடவே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரஷ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி 2 ப்ரஷ் வருது அதுல. ஸோ இது மாதிரி ஒரு 2 ப்ரஷ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஆங்குலரும் இருக்கும், ஸ்மாலும் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காஜல் பண்றதுக்கு வந்து இந்த ஜெல் ஐலைனரை நான் என்ன பண்றேன், கொஞ்சோண்டு எடுத்துட்டு, ஸோ நிறைய மேக்கப் பண்றதுனால எப்பயும் என் கை இப்படிதான் இருக்கும். கொஞ்சமா வந்து இந்த மாதிரி ஜெல் ஐலைனரை எடுத்துட்டு ஸ்மூதன் பண்ணிடுங்க. எப்போ நீங்க ஜெல் ஐலைனர் பண்ணாலும் சரி, மெப்ளின் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணாலும் அந்த பிரஷோடைய பேக் சைடு, ஓகே, இது என்னோட டெக்னிக், அந்த பிளாஸ்டிக்கோட அந்த டூம் இருக்கும் இல்லையா, அதுல வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம உள்ள போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு அழகா ஸ்மூத்தா வரும். எனக்கு வந்து பிரஷ்ல போடுறதோட இந்த மாதிரி போடுறது ரொம்ப பிடிக்கும். பிரைடலுக்குமே நான் இப்படிதான் போடுவேன். இது என்னோட டெக்னிக். ஏன்னா நம்ம பிரஷ்ல போட்டோம் அப்படின்னா சம்டைம் அந்த பிரிஸ்டல்ஸ், அந்த ஹேர் வந்து சம்டைம் கண்ணில் வந்து குத்தும் அண்ட் அந்த ஒரு ஸ்மூத்னஸும் எனக்கு வராது. ஐ ஃபீல் சோ. அதனால நான் இந்த மாதிரி தான் பண்றேன். ஸோ அதுதான் உங்க கூடயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல ஒரு ஜெட் பிளாக் இருக்கு. ஸோ நல்லா இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இதுல வந்து இச்சிங் இல்ல, பர்னிங் இல்ல, அண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்டேவும் இருக்கும். இப்படி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே நல்ல ஸ்டே இருக்கும். ஓகே, அடுத்தது கீழே அந்த அண்டர் லைன் எப்படி கொடுக்கறதுன்றது காமிக்கிறேன். அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே வந்து கையில எடுத்து இந்த மாதிரி ஸ்மூதன் பண்ணி தான் நான் பண்றது. பாருங்க, ஸ்மூதன் பண்ணி தான் நான் பண்ணுவேன். என்ன ரீசன் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு வந்து ஸ்மூத் ஆகும், பிளெண்ட் ஆகும். அதுல லம்ஸ் மாதிரி எதா இருந்தாலும் நல்லா வந்து மிக்ஸ் ஆயிடும். நான் வந்து எப்பவுமே வந்து இதுல இருந்து டைரக்டா எடுத்து நான் பண்ணவே மாட்டேன். ஸோ இது என்னுடைய ஸ்டைல்னு கூட சொல்லலாம். நான் வந்து இப்படி கையில எடுத்துட்டு அதை வந்து ஸ்மூத் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு ஏதாவது லம்ஸ் மாதிரி இருந்தாலும் அது வந்து நல்லா பிளெண்ட் ஆயிடும். அண்ட் அப்ளை பண்ணும்போது அது திரியா அண்ட் அந்த லைன் வந்து ஸ்மூத்னஸ் இல்லாம இருக்காது, பர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து ஒரு ஆங்குலர் பிரஷ், அதுலயே இருக்கு உங்களுக்கு, அந்த பேக்லயே வரும், காம்ப்ளிமெண்டரியா வரும். ஸோ தின்னா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தின்னா வேணாலும் அப்ளை பண்ணுங்க, இல்ல திக்கா வேணும்னாலும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இந்த கார்னர்ல கொஞ்சம் ஃபினிஷிங் கொடுக்கணும் நீங்க.
ஸோ நீங்கள் தின்னாக வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம், திக்காக வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் கம் டு த பாயிண்ட். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே வந்து ஒரு பிளாக் பவுடர் இருக்கும். அந்த பிளாக் பவுடரை லைட்டாக வந்து ஒரு வாட்டி மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம போட்ட அந்த ஐலைனருக்கு மேலே, அந்த கீழே கொடுத்தோம் இல்லையா அந்த காஜல், ஸோ அது மேலே ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, அகெயின் அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி தான் எடுக்கணும், ரொம்ப போட்டு எடுக்காதீங்க. ஏன்னா ப்ராடக்ட் நிறைய இருந்ததுன்னா இன்னும் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ இந்த டெக்னிக் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்து கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணிட்டோம், அடுத்த ஸ்பாட்டில் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அகெயின் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அந்த டவுன் லைனுக்கு மேலே நான் அந்த பவுடரை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த காஜல் வந்து நல்லா ஹோல்ட் ஆகிடும். ஸோ அந்த இது வந்து கலையவே கலையாது, பிகாஸ் அது மேலே ஒரு பவுடர் ஃபார்மில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 12 to உங்களுக்கு ஒரு 8 hours நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட கலையவே கலையாது இது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த கண்ணில் திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த கண்ணுக்கு எப்படி போடுறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஆங்குலர் ப்ரஷ்ல இருந்து கையில் கொஞ்சம் இது கொஞ்சம் எடுத்து இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையில். தென் ஸோ அண்டர் த lashes. அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த பவுடர் டெக்னிக் தான். ஸோ இதை எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் வந்து அதே ப்ரஷ்ஷே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரே வாட்டி எடுங்க, தென் டேம்ப் இட். ஓகே, இங்கே வச்சுட்டோம். ஓகே, இங்கே 2 இடத்துல வச்சுருக்கேன். ஸோ அடுத்து திருப்பி கொஞ்சம் எடுங்க, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிடுங்க. அகெயின் கொஞ்சம் எடுங்க, இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது நீங்கள் கீழே அந்த லேஷஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய லைன் வந்து நான் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து காஜல் அப்ளை பண்ணுங்க, ஜெல் ஐலைனர் அப்ளை பண்ணுங்க, அண்ட் அதுக்கு மேலே பவுடர் டேப் பண்ணுங்க, அது மேலேயே இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். ஐ ஹோப் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எவ்வளோ நேரம் ஆனால் கூட உங்களுக்கு கீழே இறங்கவே இறங்காது, இங்கே பிளாக் ஆகுறது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக காஜல் போடுற பர்சனாக இருக்கீங்க அண்ட் கீழே இந்த மாதிரி போல்டாக பியூட்டிஃபுல்லாக கொடுப்பீங்க அப்படின்னா இந்த பவுடர் டெக்னிக், இந்த பிளாக் பவுடர் டேம்ப் பண்ணுற அந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்களே வந்து சொல்வீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆர்த்தி பாலாஜி மேக் ஓவர் ஸ்டைல்ஸை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மேக்கப், பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஆர்த்தி பாலாஜியோட நிறைய மேக் ஓவர்ஸை நீங்கள் பார்க்க போறீங்க. கண்டிப்பாக see you in another video. Until then, take care. Bye bye.